செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் நம்பகத்தன்மையுடன் இருப்பதை உறுதி செய்வது அவசியம். இந்தியா மற்றும் பிரான்ஸ் கூட்டறிக்கை. பிரான்சின் மார்செயில் நகரில் இந்திய வம்சாவளிகளை சந்தித்த பிரதமர் மோடி. உலகப் போரில் இறந்த இந்திய வீரர்களின் நினைவிடத்திலும் மரியாதை. புதிய வருமான வரி மசோதா நாடாளுமன்றத்தில் வியாழக்கிழமை தாக்கல். அடுத்த ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என எதிர்பார்ப்பு. அதிமுக ஒன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்தவன் நான், என்னை சோதிக்காதீர்கள். எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பேச்சு. நேர்மையான பாதையில் தன்னலம் கருதாது பாடுபடக்கூடியவன் இறந்துவிடக்கூடாது. எத்தனையோ வாய்ப்புகள் வருகிற போது அந்த வாய்ப்பை பற்றி நான் கவலைப்படவில்லை. இயக்கம் ஒன்றாக இருக்க வேண்டும் நினைத்தவன் நான், மறந்துவிடக்கூடாது. என்னை சோதிக்காதீர்கள், அதுதான் என்னிடத்திலே வேண்டுகோள். அண்ணா அறிவாலயத்தின் ஒவ்வொரு செங்கல்லையும் உருவி எடுக்கும் வரை இங்குதான் இருப்பேன். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பேச்சு. அண்ணாமலை இங்கேயே தான் இருப்பான். எப்ப வரைக்கும் இருப்பானா, அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு செங்கலையும் உருவி எடுக்கும் வரை இங்க இருப்பான். உருவி எடுக்கும் வரை. இந்த ஊழல் பெருச்சாளிகள் 35 அமைச்சர்கள் ஊழல் பெருச்சாளிகள் 2026 சிறைக்கு செல்வதை பார்ப்பதற்கு இந்த நாம இருப்போம். அதுவரை நிச்சயமா இருப்போம். அதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். தமிழகத்தில் அதிகரிக்கும் பாலியல் வன்கொடுமைகளை தடுப்பது தொடர்பாக தலைமைச் செயலாளர் முக்கிய ஆலோசனை. டிஜிபி சங்கர் ஜிவால் பல்வேறு துறை செயலாளர்கள் பங்கேற்பு. பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் காவல் உதவி செயலி குறித்து செங்குன்றத்தில் காவல் அதிகாரிகள் விழிப்புணர்வு. கல்லூரி மாணவிகள், பெண்கள் என பேருந்து நிலையத்தில் காவல் உதவி செயலி குறித்து துண்டு பிரசுரம் விநியோகம். வெளியே வரக்கூடிய அனைத்து பெண்களுக்குமான ஒரு பாதுகாப்பு உங்களுடைய லொகேஷன் ஒரு ஏதோ ஒரு இடத்துல லொகேஷன் சார் ஆச்சுன்னா ஒரு வெஹிக்கிள் வந்து ட்ராக் பண்ணிடலாம். அப்படி சிசிடிவில பதிஞ்சிடும். அதுக்கடுத்து உங்க போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணா கூட நம்ம ட்ராக் பண்ணதுக்கு ஈஸியா இருக்கும். அந்த எந்த விஷயமே வந்து டிக்கெட் சீரியஸ் இதெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படாது, நமக்கு தேவைப்படாது அப்படின்னு ஒதுக்க கூடாது. ஓகே, எனிதிங் ஹேப்பன் டு யாருக்குனாலும் என்னெல்லாம் நடக்கலாம் இல்லைங்களா? பள்ளிகளில் பாலியல் சார்ந்த துன்புறுத்தல் தொடர்பான புகார்களை தெரிவிக்க இலவச தொலைபேசி எண் அறிமுகம். மாணவ மாணவிகள் தயக்கமின்றி புகார் அளிக்கலாம் என பள்ளிக் கல்வித்துறை அறிவுறுத்தல். காஞ்சிபுரம் சாம்சங் தொழிற்சாலையில் சிஐடியு தொழிலாளர்கள் 8வது நாளாக உள்ளிருப்பு போராட்டம். சாம்சங் தொழிலாளர்களுக்கு ஆதரவாக 58 ஆலைகளில் சிஐடியு தொழிலாளர்கள் உணவு புறக்கணிப்பு போராட்டம். கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திலிருந்து இளம்பெண் ஆட்டோவில் கடத்தப்பட்ட சம்பவம். ஆட்டோக்களுக்கு கட்டுப்பாடு விதிக்க தாம்பரம் மாநகர போக்குவரத்து காவல்துறை திட்டம். சென்னை அடுத்த கேளம்பாக்கத்தில் வகுப்பு எடுத்துக் கொண்டிருந்த போது மயங்கி விழுந்து பேராசிரியர் உயிரிழப்பு. கல்லூரியில் போதிய அடிப்படை மருத்துவ வசதி இல்லாததே காரணம் என குற்றம் சாட்டி மாணவர்கள் போராட்டம்.
நீலகிரியில் பழங்குடியினருக்கான மேய்க்கால் நிலம் விவசாய நிலமாக மாற்றப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். வனத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஆக்சிஜனுக்கு பதிலாக தவறுதலாக நைட்ரஸ் ஆக்சைடு கொடுக்கப்பட்டதால் இளம்பெண் உயிரிழந்த வழக்கு. அதிக பொறுப்புணர்வு, அர்ப்பணிப்புடன் பணியாற்ற வேண்டும் என மருத்துவர்களுக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அறிவுரை. இந்தியாவிலேயே சிறந்த காவல் நிலையமாக திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை காவல் நிலையத்தை தேர்வு செய்தது மத்திய அரசு. காவல் ஆய்வாளரிடம் சான்றிதழை வழங்கி திருச்சி மத்திய மண்டல காவல்துறை தலைவர் ஜோசி நிர்மல்குமார் வாழ்த்து. பஞ்சமி நிலத்தில் பயிரிடப்பட்டிருந்த பயிறு வகைகளை ட்ரோன் மூலம் களை கொள்ளி தெளித்து அழித்த கும்பல். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே பசும் பயிர்களை அழித்த கொடூரம். தரம் குறைந்த கேரட்டுகளை உதகை கேரட்டுடன் கலப்படம் செய்து விற்பனை செய்ய முயன்றதாக புகார். லாரியை சிறைபிடித்து கர்நாடகாவுக்கே திருப்பி அனுப்பிய விவசாயிகள். சென்னையில் ஏசி பெட்டிகளுடன் கூடிய புறநகர் ரயில் அறிமுகம். விரைவில் ரயில் சேவையை தொடங்க தெற்கு ரயில்வே முடிவு. மண்டல மற்றும் மகர விளக்கு பூஜை கால நிறைவுக்கு பின் சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை மீண்டும் திறப்பு. ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம். கேரளாவில் ஒலிபெருக்கி சத்தத்தால் மிரண்டு ஓடிய யானை கிணற்றில் விழுந்தது. 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு யானையை பத்திரமாக மீட்ட மீட்பு குழுவினர். கர்நாடகாவில் மலை பாதையில் நின்றிருந்த யானையை சீண்டிய நபருக்கு 25,000 ரூபாய் அபராதம். சமூக வலைதளங்களில் வெளியான காட்சிகளின் அடிப்படையில் வனத்துறை நடவடிக்கை. ஏ நம்ம